மிக முக்கிய கட்சி பிரமுகர்கள்ங்கிறது இன்னைக்கு வெளியே மக்களுக்கு தெரிகிற அளவுக்கு யாருமே இல்லை. இது தேமுதிகவோட வீழ்ச்சியை காமிக்குதா அல்லது தேமுதிகவுக்கு என்ன நடக்குது? அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ வந்துட்டு எங்களுடைய கட்சியில வந்து கொள்கை பொறுப்பு செயலாளர் அண்ணன் மோகன்ராஜ் இருக்கிறாரு. மோகன்ராஜ் அண்ணா வந்து எக்ஸ் எம்எல்ஏ வேற. அதே போல வந்துட்டு அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன் இருக்காரு. ஸோ அவரும் வந்துட்டு நிறைய அரசியல் அனுபவம் உள்ளவர். இப்போ அதற்கு அடுத்தால நீங்க பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பொருளாளர் சுதி சார் இருக்கிறாரு. அவரும் வந்து அனுபவம் உள்ளவர் தான். ஏன்னா 3 தடவை எலெக்ஷன்ல நின்றுருக்கிறாரு. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ கட்சியில் மாநில துணைச் செயலாளர்கள் இருக்காங்க. தலைமை நிலைச் செயலாளர் திரு பார்த்தசாரதி இருக்காரு. அவர் எக்ஸ் எம்எல்ஏ. ஸோ நிறைய பேர் வந்து அனுபவம் உள்ளவங்க இருக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி அதிக அனுபவம் உள்ள பண்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரி ஆளுகள் ஆரம்பத்துல வந்தாங்க. இப்ப கேப்டன் இருக்கும்போது நிறைய பேர் வந்தாங்க. கூப்பா கிருஷ்ணன் வந்தாரு, மாஃபாய் வந்தாரு, ஆஸ்டின் அவர்கள் வந்தாங்க, நிறைய பேர் வந்து ஏஜி சம்பத் வந்தாரு. ஸோ நிறைய பேர் வந்தாங்க. சில தவிர்க்க முடியாத காரணங்கள் பிளஸ் அவங்களுடைய தன் லாபத்துக்காக, அப்படிதான் நான் சொல்லுவேன். என்னைய கேட்டீங்கன்னா அவங்களுடைய தன் லாபத்துக்காக இப்ப இங்க இருந்தோம்னா நமக்கு வந்து அடுத்து பெனிஃபிட் இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதனால வந்து ஜம்ப் பண்ணி போயிட்டாங்க. பட் கேப்டனுடைய உண்மையான தொண்டர்கள், உண்மையான விசுவாசிகள் இங்கதான் இருக்கிறாங்க. இப்ப வந்து நீங்க வந்து சொல்றீங்க அந்நியார் மட்டும்தான் வந்து அப்படி ஒருத்தர் மட்டும் அரசியல் அனுபவம் வச்சு ஒரு கட்சியை நம்ம வந்து ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அரசியல் அனுபவம் உள்ளவங்க இருக்கிறாங்க. ஏங்க இப்ப எங்க கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷம் வந்து போதும். அனுபவம் வந்து எல்லாருக்குமே. இப்ப நானே வந்துட்டு கேப்டனோட நான் மன்றத்துல 32 வருஷம் பயணம் பண்ணியிருக்கிறேன். கட்சியில 20 வருஷம் நம்ம பயணம் பண்ணியிருக்கிறேன். நான் 3 தடவை சட்டமன்ற தேர்தலில் நின்றுருக்கிறேன். ஸோ எங்களுக்கு இந்த பாடம் போதும், இந்த அனுபவம் போதும்.